1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, பூண்டு 1, இஞ்சி 1 துண்டு. பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பிரியாணி வாசனையும் நல்லாயிருக்கும், ஒட்டாமையும் இருக்கும். அடுத்தது செக்கில் ஆட்டின மல்லாட்டை எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அதில் அது கொஞ்சம் பொரிஞ்சோடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா வேணால் போட்டுக்கலாம். அதிலே பொரியக்குள்ளே நல்லாயிருக்கும், அதனால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் வறுத்துட்டோன்னா நல்லா வறுபட்டு வந்துடும், வெங்காயம் வறுக்கிறதுக்கும் அதுக்கும். நம்ம போட்ட வெங்காயமும் முந்திரி பருப்பும் நல்லா வதங்கி வந்துருச்சு. முந்திரி பருப்பும் கலர் மாறி இருக்கு பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டோம்னாக்கா இஞ்சி பூண்டு வந்து அடியில் ஒட்டி வராது, குண்டாங்க காந்தாமல் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். இப்போ வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு வந்து அந்த சட்டியிலே வந்து ஒட்டிட்டு வராமல் இருக்கும், அதுக்காக தான். ஒட்டவே இல்லை பாருங்கள் சட்டியில். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நாய் கழிச்சு அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி இன்னும் முழுசாக இருக்கு பாருங்கள், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். நம்ம சிக்கனில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க, தனி மிளகாத்தூள். தனியாத்தூள் போட்டுக்கணும். தனியாத்தூள் போட்டோன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் தனியாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டுக்கிறதோட 2 மடங்கு கூட போட்டுக்கணும். அப்புறம் பிரியாணிக்காக நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மசாலா 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம், அந்த பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன், அதனால் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். புளிக்காத தயிராக இருக்கணும். 1/2 கிலோ தயிர், 1 கப் தயிர் போட்டுக்கணும். தயிர் போட்டு நல்லா வதக்கிடணும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை போட்டுணும். அதில் சிக்கனை போட்டுட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா வந்து சேர்த்துடணும். அதில் சிக்கன் நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் இதில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி இருக்குன்னு. நம்ம தண்ணியே ஊற்றல, அந்த சிக்கனில் அந்த தண்ணியே எப்படி வந்திருக்கு பாருங்கள். வெந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதில் எவ்வளோ தண்ணி, நம்ம தண்ணியை ஊற்றல, தயிர் ஊற்றிருந்தது அந்த சிக்கனில் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இப்படி வெந்திருக்குது. இந்த மாதிரி வேக வச்சு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அளந்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். உப்பு இன்னும் போடணுமா இல்லை காரமாக இருக்கணுமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கலாம். இல்லை போட்டிருக்கிறதெல்லாம் போதும்னா அதோட நிறுத்திடலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை போடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ போட்டுக்கலாம். அரிசியை கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் சிம்மில் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா குக்கரில் விசில் விடலாம். நம்ம வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஒரு கை போட்டுக்கணும். அதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் குக்கர் மூடியை போட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். குக்கர் ஒரு விசில் விட்டுடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கமகமன் வாசனை வருது திறந்தோடனே.
புல புலன்னு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூடான சிக்கன் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் சாப்பிட்லாம் வாங்க.